மழையே பெய்யாமல் எப்படிங்க இந்த வெள்ளப்பெருக்கு வந்தது? உள்ளூர்காரங்க சொல்கிறாங்க மழை கிடையாதுங்க, 4 நாட்களாக நல்ல வெயில் அடித்தது, வறட்சி. திடீரென்று இந்த வெள்ளப்பெருக்கில் ஆயிரக்கணக்கில் இறந்திருக்கிறார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு இந்தியாவுடைய பீகார், யூபி மாநிலங்களுக்கு கடும் அச்சுறுத்தல். இந்த பனிப்பாறைகள் உருகலின் காரணமாகத்தான் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர், ஒரு இயற்கை பயங்கரவாதத்தை காட்டியிருக்கிறது. இயற்கையின் தீவிரவாத தன்மை. நேர்களே, நேபாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை முரணான வெள்ளப்பெருக்கில் ரஷ்வா, திபெத்தினுடைய எல்லையோர மாவட்டங்க, அங்கே இருக்கக்கூடியது அந்த ரஷ்வா. இந்த மாவட்டத்தில் மிக முக்கியமாக காரணியாக விளங்குகிறது. இது ஒரு டூரிஸ்ட் என்பது யதார்த்தமான உண்மை. 8:40 9 மணிக்கு நேபாளத்தில் இருக்கக்கூடிய போட்டே கோஷ ஆற்றில் ஒரு திடீர்னு பயங்கரமான வெள்ளங்க. அந்த வெள்ளத்தில் இதுவரை 700க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், உயிரிழந்திருக்கலாம், பலியாகியிருக்கலாம். ஆயிரக்கணக்கான பேர் காணவில்லை என்று இன்று காலை பிபிசி தன் செய்தியில் தெரிவிக்கின்றது. இதில் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க அல்லது அவர்களை காணவில்லை என்பது உண்மை. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலிருந்து 3 டூரிஸ்ட் வாகனங்கள், அதில் 1 தவிர 2 காணவில்லை என்று கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு சுற்றுலா நிறுவனம் தான் கைலாஷ் யாத்திரைக்கு 57 பயணிகளை அழைத்து சென்றார்கள். இதில் திருச்சி, மதுரை, சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், கும்பகோணம், தஞ்சை, ஒசூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் அதிகமாக உள்ளனர். இதில் இந்த ஆறு மட்டுமல்ல, அவற்றில் மற்றொரு ஆறு ஓடுகிறது, திரிசூல் ஆறு. இதற்கில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 2 ஆற்றிலும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மழையே பெய்யாமல் எப்படிங்க இந்த வெள்ளப்பெருக்கு வந்தது? உள்ளூர்காரங்க சொல்கிறாங்க மழை கிடையாதுங்க, 4 நாட்களாக நல்ல வெயில் அடித்தது, வறட்சி. திடீரென்று இந்த வெள்ளப்பெருக்கில் ஆயிரக்கணக்கில் இறந்திருக்கிறார்கள். அது உண்மையான காரணம் என்ன? அமெரிக்காவுடைய ஆய்வுகள் சொல்வது என்ன? உண்மையிலேயே எர்த்குவாக் 5.5% வந்ததாக ஒரு தகவல் வந்தது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறது என்றால், இன்று காலை அமெரிக்கா பதிவில் எந்த விதமான எர்த்குவாக் நில அதிர்வுகளும் அங்கே அந்த கெஷ்வா பகுதிகளில் ரிஷ்வா பகுதிகளில் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. ரஷ்யா முக்கிய சுற்றுலா தலங்களை பார்க்கும்போது இங்கே எந்த ஒரு நில அதிர்ச்சியும் வரவில்லை என அமெரிக்க தகவல்களோடு உலகின் பல்வேறு நாடுகளின் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சியை இப்போ கொடுக்குது. ஏன்பா மழையும் பெய்யல, நேற்று வரைக்கும் 157 உயிரிழப்பு, 400 பேர் காணாமல் போனதாக நேற்று புதன்கிழமை செய்தி. இன்று காலை 700 பேர் இறந்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் காணவில்லை. இந்தியாவைச் சேர்ந்த புனித யாத்திரை கைலாஷ் மலைக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள், அதாவது படுகொலை செய்யப்பட்டால இயற்கையால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்று கிடைத்த தகவல் இந்தியாவிலிருந்து 137, அமெரிக்கா 47, பிரித்தானியா 43, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பு நாடுகளில் இருந்து இன்னைக்கு பார்க்கிற போது இந்தியர்கள் எல்லாம் சேர்ந்து ஆயிரக்கணக்கில் இந்த கோஷி கண்ட காற்றுகள் மூலம் அவர்கள் இறந்திருக்கிறார்கள். இப்போ நாம் இதை பேசுவதற்கு முன்பு நேபாளத்தில் இருக்கும் இந்த கோஷி கண்ட கார்கள் நேபாளத்தில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலும் ஓடுகிறது. இதனுடைய தொடர்ச்சி. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு இந்தியாவுடைய பீகார், யூபி மாநிலங்களுக்கு கடும் அச்சுறுத்தல். காற்றாட்டு வெள்ளம் போல இது கீழ்ப்பகுதியை நோக்கி பாய்ந்து வருவதால் இன்று காலை 2 மணி நேரத்தில் பீகாரை தாக்கும் என அச்சம் ஏற்பட்டதால் பீகாரின் வால்மீகி நகரை இன்னும் சற்றேறக்குறைய ஒரு 3 மணி நேரத்தில் தாக்கும் என்று இன்று காலை செய்திகள் வெளியானது. விசாரணையிலே அதிகாரிகள் உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு
நேஷனல் டிசாஸ்டர் பேரிட மேலாண்மை குழு அனுப்பப்பட்டிருக்கிறது. யோகி ஆதித்யநாத் மகாராஜ் கஞ்ச் மற்றும் குஷிநகர் பகுதிகள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும் அவர் கண்டக் மற்றும் நராயணி நதிகளுடைய நீர் மட்டம் உயர்ந்து வருவதால் ஹை அலர்ட்டில் யூபி இருக்கிறது. இப்போ இந்த வெள்ளப்பெருக்குக்கான காரணம் என்னப்பா? அதாவதுங்க, நான் சொன்னது இன்சிடெண்ட்டை சொல்லிட்டேன். மழை பெய்யவில்லை, நீர் அமைதியாக இருக்கிறது. சரி, எதற்காக? அமெரிக்கா வேறு சொல்லியிருக்கிறாங்க, நில அதிர்ச்சிக்கான எந்த தகவலும் இல்லை. முதலில் வந்த தகவல் 4.4, அதற்கு பிறகு 5.4. ஆனால் அமெரிக்கா இன்று காலை சொல்கிறது, அவர்கள் தான் இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர், நில அதிர்வு எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இப்போ அமெரிக்கா அறிவித்திருக்கிற நிலையில் இதற்கான காரணங்கள் என்ன? பனிப்பாறைகள் உடைந்ததாகவும், திபெத்தில், அதாவது இமாலய சரிவில் திபெத் நேபாள எல்லையில் உள்ள லெண்டேகோலா நதியின் மேல் பகுதியில் இமயமலையினுடைய பனிப்பாறை திடீரென பயங்கரமாக உடைந்து சரிந்ததால் பனி மற்றும் பாறைகள் நதியில் போய் விழுந்துச்சு. பனிப்பாறை சரிவுக்கு மத்தியில் திபெத் பகுதியில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இன்னொரு தூண்டுதலாக இருக்கலாம் என்று கூறப்பட்டாலும் அமெரிக்கா மறுத்திருக்கிறது, நிலநடுக்கம் வரவில்லை. ஆற்றில் பனிப்பாறையும் பாறைகளும் ஆற்று நீரை தடுத்த நிலையில், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆற்று நீரில் பனிப்பாறைகளும் பாறைகளும் ஆற்று நீரை தடித்த நிலையில் அந்த தடைகளை உடைத்துதான் ராட்சச வெள்ள அலை கீழ்நோக்கி பாய்ந்து காலநிலை மாற்றத்தாலும் இந்த பனிப்பாறை உருகுதல் ஏற்பட்டதாகவும் நமக்கு முதற்கட்ட தகவல். அதாவது உலக வெப்பமயமாதல் காரணமாக இமயமலை பகுதியில் பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருவதும் இந்த பேரிடர்களுக்கு மூல காரணம் என்ற தகவல் இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மழையும் பெய்யல, நில அதிர்ச்சியும் வரல. அப்போ இதுதான் காரணம். வேற என்ன காரணம்? இந்த வெள்ளப்பெருக்கு என்பது கனமழையால் ஏற்படுகிறது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் நேபாளம், திபெத் போன்ற உயரமான மலைப்பகுதி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதாவது ஒரு செயின் லிங்க் இன் பிட்வீன் ஹில் ஸ்டேஷன், ஒன்றோடு ஒன்று. அதனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பல இயற்கை பேரிடர் நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வெள்ளங்கள் ஏற்படலாம் என்று பிரிட்டிஷினுடைய ரீடிங் யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர் லீ ஸ்டீஃபன் தன் கருத்தை வலியுறுத்துகிறார். இந்த சம்பவத்தில் பனிச்சரிவுகள் வெள்ளப்பெருக்கை தூண்டியிருக்கலாம் என்பது தற்போது நிலவும் முக்கியமான கருத்து. பெருமளவிலான பனிப்பாறைகளும் ஆற்றில் இருந்த நீரோடு வேகமாக ஃபோர்ஸாக கலந்தனால ஆற்றினுடைய நீர்மட்டம் திடீரென உயர்ந்து அந்த பனிச்சரிவு ஆற்றின் குறுகலான பகுதியை தற்காலிகமாக அடைந்திருக்கலாம். அதனால் இயற்கையாக ஒரு அணை உருவாகி அதன் பின்னால் நீர் தேங்கியிருக்க வாய்ப்புள்ளது. பின்னர் அந்த இயற்கை அணை பனி உருகலின் மீது உடையும் போது கீழ்ப்பகுதிகளில் திடீரென பெரிய அளவில் நீரும் வண்டலும் பாய்ந்து பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பேராசிரியர் ஸ்டீஃபன்ஸ் லண்டனிலிருந்து தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறார்னா, பாறைக்கு மேல் பனிப்பாறைகள், அந்த பனிப்பாறைகள் கொஞ்சம் நேரத்தில் ஒரு இயற்கையாக ஒரு தடுப்பு அணையாக நிறுத்தியிருக்கிறது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த பனிப்பாறைகள் திடீரென உருகி ஆற்றுக்குள் சரிந்த சில மணி நேரத்தில் அது ஆற்றின் நீர் அளவை அதிகரித்துத்தான் இந்த வெள்ளம் வெளியே வந்துவிட்டது. ஓவரான வெள்ளம், பல லட்சக்கணக்கான கியூபிக் ஃபீட்டுங்கிற மாதிரி அதாவது தண்ணீருடைய அளவு அந்த குறிப்பிட்டதை விட அதிகரித்து வெள்ளம் இழுத்து சென்றது. முன்னதாக ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அதன் விளைவாக நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல் தெரிவிப்பதாக நேபாளத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பார்லிமெண்ட்டில் தெரிவித்தாங்க. முதல்ல அதான் சொன்னாங்க. ஆனால் வெள்ளம் ஏற்பட்ட காலகட்டத்தில் நிலநடுக்கம் பதிவானதாக எந்த தகவலும் இல்லை என அமெரிக்காவினுடைய புவியியல் ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியது. அப்போ அமெரிக்காவினுடைய புவியியல் ஆய்வு மையம் தெளிவுபடுத்திய பின்பு
உண்மையிலேயே நிலநடுக்கம் வரவில்லை, உண்மையிலேயே வெள்ளம் வரவில்லை, உண்மையிலேயே என்ன காரணம் என்று பார்த்தா இதுதான் காரணம். ஆகவே இன்றைக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேரில் ஒரே ஒரு வண்டி மட்டும் தப்பியிருக்கு. எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு தெரில. உலகம் முழுவதும் பலர் இந்த பனிப்பாறைகள் உருகலின் காரணமாகத்தான் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர், ஒரு பயங்கரவாத இயற்கை பயங்கரவாதத்தை காட்டியிருக்கிறது. இயற்கையின் தீவிரவாத தன்மை மனித சமூகத்துக்கு எதிராக, அதை ஒன்றும் தடுக்க முடியாது. இதுதான் இப்போது நேபாளில் ஏற்பட்ட பனிப்பிறழ்வு கடும் போக்கு நாம் அறிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.